செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆமாண்டவரே, அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்பா நீர் ஆளுகை செய்வீராக. இந்த இடம் முழுவதும் நீர் ஆளுகை செய்வீராக. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையாராய் நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க அப்பா நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன்
அப்பா, நாங்கள் உம்முடைய அன்பையே நம்பி இருக்கிறோம். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்பா, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று பார்க்கிறோமே. இயேசுவே, உம்மை சொந்த ஜனமாய் அப்பா கொண்ட நாங்கள் பாக்கியவான். உம்மை அப்பா எங்களுடைய தெய்வமாய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள். நாங்கள் பாக்கியவதிகள் ஆண்டவரே. நீர் எங்கள் கேடகமாய், நீர் எங்கள் துருகமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்மை நம்பும் போது ஆண்டவரே எங்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, உமக்கு நன்றி அப்பா. உம்மையே நாங்கள் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்க எங்கள் கிருபையை தாங்கப்பா, எங்கள் கிருபையை தாங்க ராஜா. உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமரா
கரங்களை உற்சாகமா தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ என்னுடைய உள்ளம் பொங்குகிறது ஆண்டவரே. ஓ காக்கை குஞ்சுகளுக்கும் பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் எங்களை காக்கிறீரே, உமக்கு நன்றி. யெகோவா ஈரே, உமக்கு நன்றி. ஓ நீ எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறீரே. ஹalleluya உமக்கு நன்றி. யெகோவா நிசியே, எங்களுக்கு வெற்றி தருகிற தேவனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை பாடும்போது உம்மை துதிக்கும் போதே எங்களுக்கு உற்சாகம் ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்பை விட வேற அன்பு எதுவும் இல்லப்பா இந்த உலகத்துல. உம்முடைய அன்பை காட்டிலும் விலையேற பெற்றது ஒன்றும் இல்லப்பா. ஓ உம்முடைய அன்பு எங்க மேல இருக்கட்டும் சுவாமி, உம்முடைய அன்பு எங்க மேல இருக்கட்டும் சுவாமி. உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை யாருக்கும் நாங்க கொடுக்க கூடாது. கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ உமக்கு கொடுக்க வேண்டிய அன்பை யாருக்குமே கொடுக்க கூடாது. ஓ கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை சேவியுங்கள். எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஓ ஹalleluya. தேவனே உண்மையானவர் என்றார், அவரை மாத்திரமே பணிந்து கொள்ளுங்க, அவரை மாத்திரமே சாஷ்டாங்கமா பணிந்து கொள்ளுங்க. வேற எதற்கும் இடம் கொடுக்க கூடாது. உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ சும்மா கூப்பிட்டு போயிட்டு வரக்கூடாது, சும்மா அங்க பார்த்துட்டு நிக்க கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பையும் அவருக்கு மாத்திரமே செலுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். தேவனுக்கு நம்ம வேற என்ன செலுத்த முடியும்? அதை தானே செலுத்த முடியும். ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவர் இன்னும் நம்மள என்ன பண்றாரு? நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் நம்மளை நிதானிச்சு பாருங்க. ஆண்டவரே நீங்க என்ன ரொம்ப நம்புறீங்க, ஆனாலும் நான் உங்க நம்பிக்கை என்ன பண்றேன்? நம்பிக்கைக்கு பாத்திரவானா நான் இருக்கிறோமா? ஆண்டவர் சமூகத்துல சொல்ல முடியுமா? உண்மையாய் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லுகிறாங்களே, நம்ம அப்படி இருக்கிறோமா? சபையார் நிதானித்து பார்க்கலாமா? ஹalleluya. நடுக்கத்துடனும் பயத்துடனும் ஆராதனை தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்தணும். பயப்படுகிறதுனால அவர் பயங்கரமானவர்லாம் அல்லங்க. அவர் கொடுக்க வேண்டிய கனம், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை, நம்முடைய அப்பா அவர். நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை தூக்கி எடுக்கிற தெய்வம் அவரு தாங்க. உலக நம்பிக்கை என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. கரம் பிடித்த உம்மை நான் உதறி தள்ளினேன், உலக இன்பம் கண்டு நான் தடுமாறினேன், இந்த உலக இன்பம் கண்டு நான் தடமாறினேன், இன்னும் தடமாறினேன். இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. மாம்ச இச்சை பொருளாசை என்னை துரத்தவே, லோத்தின் மனைவி போல நானும் திரும்பி பார்த்தேன்.
தேசத்தை மனதுக்குள்ளே அனுமதிக்கவே முற்றிலும் பொருள் விலை பயிராய் தடுமாறினேன். இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளிந்தோடினேன். இயேசு அப்பா உம்மை விட்டு நான் ஒளிந்தோடினேன். மீண்டும் 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 ஒளிந்தோடினேன். மீண்டும் 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 பாவி ஒளிந்தோடினேன். இன்னுமா என் பேரில் நம்பிக்கை? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? இன்னுமா என் பேரில் நம்பிக்கை? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? இன்னுமா என் பேரில் நம்பிக்கை? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? இன்னுமா என் பேரில் நம்பிக்கை? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? இன்னுமா என் பேரில் நம்பிக்கை? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? இன்னுமா என் பேரில் நம்பிக்கை? இயேசு அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்துமே, பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே. என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்துமே, பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே. பல இரவுகள் மனமுடிந்து தனித்திருந்தேனே. பல இரவுகள் மனமுடிந்து தனித்திருந்தேனே. மீண்டும் ஒரு நாள் அவர் மடியில் மனம் கசந்தேனே. மீண்டும் ஒரு நாள் அவர் மடியில் மனம் கசந்தேனே. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? இன்னுமா என் பேரில் நம்பிக்கை? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? இன்னுமா என் பேரில் நம்பிக்கை? என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? என் அப்பாவுக்கு நான் என்றும் செல்லப்பிள்ளை. என் அப்பாவுக்கு நான் என்றும் செல்லப்பிள்ளை. செல்லப்பிள்ளை, செல்லப்பிள்ளை. என் அப்பாவுக்கு நான் என்றும் செல்லப்பிள்ளை. ஆமாண்டவரே, அப்பா, எங்களை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும், எங்கள் தேவைகள் எல்லாமே எங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும், நீங்க எங்க கூட இருக்கும்போது உமக்கு ஈடா எதுவுமே ஆக முடியாதப்பா. எத்தனையோ நாட்கள் நாங்கள் தனிமையில் இருந்ததுண்டு, பணம் இல்லாம இருந்ததுண்டு, உணவு இல்லாம எத்தனையோ நாட்கள் அநேகம் பேர் இருந்ததுண்டு ஆண்டவரே. ஆனாலும் எங்க தேவன் எங்களோடு நீங்க இருந்தீங்களே, அந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றி நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே. எங்கள் வியாதியிலிருந்து எங்களை நீக்கி எங்களை சுகத்தை கொடுத்தீரே. எங்கள் பலவீனங்களை நீக்கி எங்களை பலத்தால் இடை கட்டினீரே. ஓ அப்பா, எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நாங்க எண்ணினா இன்று நிற்கவே முடியாது. ஆனாலும் உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய இரக்கங்களினால எங்களை முடிசூட்டி இருக்கிறீரேப்பா. ஓ, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று எங்களுக்கு வாக்கு குடைத்தீரே. வியாதி எங்களுக்குள்ள இல்ல. இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியமே எங்கள் சபையார் முழுவதும் எங்கள் மேல தங்கி இருக்கட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தினால தங்கி இருப்பதாக. ஓ, எங்கள் வாழ்நாள் முடிவு பரியந்தம் ஆரோக்கியத்தோடு
சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு கர்த்தாவே உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபையை தாங்க. அதற்கு நாங்கள் முதலாவது அப்பா உமக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் பேரில் குறை குற்றங்கள் எதுவா இருந்தாலும் தயவு கூர்ந்து மன்னிப்பீராக ராஜா. ஓ, எத்தனை முறை விழுந்தாலும் மன்னிக்கிற ஒரே தேவன் நீங்க மாத்திரமே அப்பா. ஆண்டவரே, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். பரிசுத்த தேவன் நீர், பரிசுத்த பிள்ளையாய் நாங்கள் அப்பா மாற ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு துணை செய்வீராக, எங்களுக்கு துணை செய்வீராக ராஜா. எங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களுக்கு தொடருவதாக. தொடர்ந்து விட்டதற்காய் உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில உம்முடைய நாம மகிமைப்பட்டதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீரே நடத்தினீர், நீரே ஆராதிக்க வைத்தீரப்பா. அதற்காக முழு பலத்தோடு முழு ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே முழு சிந்தையோடு அப்பா உம்முல நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் நீங்க மாத்திரமே பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும். உமக்குள் நாங்கள் மறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அவர் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. எல்லாரும் பண்ணுவோமா? ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோமா? பேய்களோடுது, நோய்கள் தீருது, ஆமே பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. தொன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், வறுமைகள் இயேசு இன்றே குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலே இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. ஆமென். பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம், மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்று நம் இயேசு உடைத்தெறிவார். விசுவாசமாக மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்று நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா.
ரெண்டாவது என்னன்னா, போன வாரம் என்ன சொன்னா, நாம் தேவனை போட்டுறோம் கட்டுப்பாடு தேவனை தேட வேண்டும் முதல்ல பார்த்தோம். தினந்தோறும் கர்த்தரை தேடணும்னு பார்த்தோம். தினந்தோறும் ஞாபகம் இருக்கா? டெய்லியுமே கர்த்தரை தேடணும். டெய்லியும் கர்த்தரை தேடணும். காலையிலும் மாலையிலும் தேடணும். அப்பத்தை கொண்டு வரணும் பார்த்தோம். ஆராதிக்கிறத பார்த்தோம். இதெல்லாம் நான் போன வாரம் என்ன பண்ணோம் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வாரம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும் என்ற அறிவு நமக்கு உண்டாகணும். 2 நாளாகவும் 14:11 பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு இதெல்லாம் எதுக்குன்னா, ஏற்கனவே நான் படித்த அபியாவும் ஆசாவும் யோசபாத்தையும் 3த்தையும் கலந்து இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்குறோம். அவங்க செய்த பார்த்தோம், நம்ம என்ன செய்யணும் அதில், அது இந்த வாரத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, படிக்கலாமா? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு ஆசா கர்த்தனை கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறாருன்னா, பலன் உள்ளவருக்கும் நீ உதவி செய்யணும், பலம் இல்லாதவருக்கும் நீ தான் உதவி செய்யணும். பலம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் ஜெயிக்க முடியாது. அவனோட பலம் இருக்கு, ஆனாலும் ஜெயிக்க அவனுக்கும் நீ தான் உதவி செய்யணும். ஆண்டவரே, இன்னொருத்துக்கு பலனே இல்லை, அவங்களுக்கும் நீ தான் உதவி செய்யணும். யாராக இருந்தாலும் பலம் உள்ளவர்களுக்கும் பலம் இல்லாதவர்களுக்கும் நீ உதவி செய்யலைன்னா நாங்கள் தோத்து போயிடுவோம். எங்கிட்ட நிறைய படைகள் இருக்கலாம், இராணுவங்கள் இருக்கலாம், பெரிய பெரிய அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஆனால் உங்களோட உதவி இல்லைன்னா, உங்க ஒத்தாசை இல்லைன்னா எங்களுக்கு பலன் இருந்தும் பயன் இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஞானம் இருந்தும் பலன் இல்லை, எனக்கு அறிவு இருந்தும் பலன் இல்லை என்றால் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர். பலன் உள்ளவர்களுக்கும் பலன், நீ பலன் உள்ளவர்களா, அப்ப கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு பலம் இல்லையா, அப்போ அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவி செய்ய. 2 பேருக்குமே கர்த்தர் உதவி செய்யணும்னு நாங்கள் பார்த்தோம். அதுவே பார்த்தீங்கன்னா 18:31 பார்க்கும்போது, ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத் காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து. முதல்ல நம்ம இவர் அபியா பார்த்தோம், இப்போ நம்ம யோசபாத்தை பார்க்கிறோம். ஓகே, இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். அப்போது யோசபாத், இதுல பின்னணியில உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, பார்த்தோம். என்ன பண்ண, யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. இங்க யோசபாத் தேவனை நோக்கி கூப்பிடுறான். இது பின்னணியில தெரியும் உங்களுக்கு, வேஷம் மாறி போகுதெல்லாம் போன வாரத்தில் பார்த்தோம். முக்கியமான விஷயம் என்ன, பிரச்சனை வரும்போது நம் தேவனை கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத போது தேவனை கூப்பிட வேண்டும். நாம் எப்போதும் தேவனை கூப்பிட வேண்டும் என்ற அறிவு நமக்கு என்ன இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தினந்தோறும் தேவ நோக்கி பார்க்கணும், தினந்தோறும் தேவ நோக்கி கூப்பிடணும், தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்நாள் எனக்கு ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்நாள் உதவி செய்யுங்கப்பா, இந்த நாள் எனக்கு உதவி இல்லாமல் என்னால் மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது, ஒத்தாசி இல்லாமல் இந்த நாள் எனக்கு வாழ முடியாது. ஏன்னா உலகத்துடைய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்க காத்து கொண்டிருக்கிறான். உலகத்துடைய மனிதர்கள் கூட எவனை ஏமாத்தலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். மனிதர்களும் பிசாசுகளும் என்ன பண்ண நம்மளுக்கு எடுத்துக்கொண்டே இருக்குது. நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீ உதவி செய்யாமல் எனக்கு என்ன பண்ணல, இது வழியே இல்லை. அப்ப தினந்தோறும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டு சொன்னாரு, நம்ம ஜனங்கள் இப்ப ஞாயிற்றுக்கிழமை வருவாங்கன்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் அவங்க பிரச்சனையே. எப்ப ஆராதனை? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரதான் ஆராதனைன்னு நினைக்கிறாங்க. அதான் ப்ராப்ளம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை ஆராதனை, தினந்தோறுமே ஆராதனை தான்றார். அல்லேலூயா. தினந்தோறுமே ஆராதனை தான். சபைக்கு இங்க இதுக்கு ஆராதனை அல்ல. தினந்தோறும் வீட்டில் இருக்க ஒவ்வொரு நாளும் ஆராதனை, வாழ்க்கை ஆராதனையாக மாறணும். எப்படி மாறுறது? தேவனா மங்கியப்படுறவன். எப்படி மங்கியப்படுறது? நீங்க செய்யற காரியத்தின் மூலமாக, நீங்க பேசுற மூலமாக, வேலை ஸ்தானத்தோட தேவனா மங்கியப்படணும். இப்போ ஆராதிக்கணும்னா அர்த்தம்னா தேவன் மங்கியப்படுது, ஆண்டவரே நீ வாழ்கன்னு சொல்றோம். ஆனா வேலையில எப்படின்னா, நீங்க செய்யற வேலையில, அந்த வேலையில முடிக்கிற அந்த பினிஷிங்ல,
அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுல உங்களுக்கு கொடுத்த திறமையே நீங்கள் என்ன பண்ணுது செஞ்சு காட்டும்போது தேவனா மங்கியப்படுது உங்கள் மூலமாக. எப்பா கிறிஸ்துவம்பா நல்லா பண்ணுறான்ப்பா, கிறிஸ்துவம்பா கரெக்டாக வேணா செஞ்சு கொடுத்துட்டான்ப்பா, ஒழுங்காக பண்ணுறான்ப்பா, ஏமாத்தலப்பா அப்படின்னு தேவ நாமம் நீங்கள் செய்கிற வேலையிலும் என்ன பண்ண மங்கியப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே வந்து மாத்திரம் தேவனை துதிப்பது மாத்திரம் ஆராதனை இல்லை, நீங்கள் வீட்டில் எப்படி வாழீங்க அதான் ஆராதனை. உங்களுடைய எப்படி இருக்குது? பக்கத்து என்ன சொல்கிறாங்க, எப்போதும் ஒரே சண்டைங்க வீட்டில், எப்போதும் ஒரே சவுண்டு. நாங்கள் இவ்வளோ பரவாயில்லங்க, நாங்கள் இவ்வளோ பரவாயில்லங்க, இவங்கள மாதிரி இல்லைங்க அப்பாப்பா அப்படின்னா தேவனை வங்கியப்படுமா? நீங்கள் போய் சொல்கிறீங்க ஏசு நேசிக்கிறாங்க, சர்ச்சை கூப்பிட்றீங்க, போயா வேலையை பார்த்துட்டு. நீ போடுற சவுண்டு ஊருக்கு முனை வேறு கேட்குது, இதில் வேறு ஏன் நீ போய் சர்ச்சுக்கு நான் கூப்பிட்டுக்கிறேன், நான் கோயிலுக்கு போய் ஒழுங்காக தான் இருக்கிறேன், நீ சர்ச்சுக்கு போய் என்ன ரொம்ப அராஜகம் பண்ணுகிற. அப்போ நீங்கள் இவ்வளோ மோசம்னா நீ கும்புற கடவுள் எவ்வளோ மோசமாக இருப்பார். அப்படி தேவனா தூஷிக்கப்படுதில்ல. அப்போ நீங்கள் வாழுகிற இடத்துல குடும்பத்தில் நீங்கள் சமாதானமா சந்தோஷமா, அப்பா இப்படி இருந்தாங்கப்பா, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா, ஒன்னா போறாங்க, ஒன்னா வராங்க, எவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ ஒற்றுமை, எவ்வளோ பாசம், பிள்ளைகள் எப்படி அழகாக நடத்துறாங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ அப்படின்னு இவங்க கம்மியான வேலை செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய வேலை செய்யறேன், அவ்வளோ காசு சம்பாதிக்கிறேன், நான் வந்து அவ்வளோ படிச்சுக்கிறேன், எனக்கு சந்தோஷம் இல்லையே. அப்போ என்ன விஷயம்னா அவங்க சேவிக்கிற கடவுள் அவளை காப்பாத்துது, அவங்க சேவிகர் கடவுள் உதவி செய்து சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, எப்ப நானும் உங்க சர்ச்சுக்கு வரட்டுமா, அந்த சந்தோஷம் எனக்கு வேணுமே, அந்த சமாதானம் எனக்கு வேணுமே. அவங்க கேட்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அதான் உண்மையுள்ள ஆராதனை, அதான் விரும்ப ஆராதனை. நீங்க சபையில வந்து 3 பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு வசந்த கேட்டுட்டு வீட்டில் போயிட்டு ஆளுக்கா அடிச்சுக்கிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா அடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ, நான் அப்பா வீட்டுக்கு போறேன், நீ அங்க போனா கிழக்க, எப்படி ஆபரகம் சொன்ன மாதிரி நீ கிழக்க போனா மேற்க போற, நீ மேற்க போனா தெற்க போற சொல்லி அப்படி போகிறது ஆராதனை இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு நீங்களுடைய இங்க இருக்கிற இது உங்க வாழ்க்கையில பிரதிபலிப்பதற்காக தான் இங்க சபையில வந்து இப்ப நடக்குது. இப்ப சபை ஆராதனை, சபையில வசனங்கள்லாம் எதுக்குன்னா நீங்க வீட்டுல எப்படி வாழ வேணும்னு கற்றுக் கொடுப்பதுக்காக தான். நீங்க வீட்டுல ஒழுங்கா இல்லைன்னா உங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, குடும்ப வாழ்க்கை செழிப்பு இல்லை, குடும்ப வாழ்க்கை உயர்வு இல்லை, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லைன்னா நீங்க வந்து ஆண்டவர் நாம தூஷிக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ண இருந்துடுறீங்க. அல்லேலூயா. போகட்டும், இப்ப இருந்துட்டீங்க, இனி வர நாட்கள்ல உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அவங்க சொல்லணும், அப்பா குடும்பம் ஏதாவது குடும்பம், கடவுள்லாம் அவன் கடவுள்ப்பா, அவன் கடவுளை வாழ வைக்குதுப்பா, அவன் கடவுளை உயர்த்துதுப்பா. எல்லாத்துமே சரி, பொருளாதாரத்திலிருந்து சுகத்திலிருந்து நீங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே ஹாஸ்பிட்டல் சுத்தி நிற்கிறீங்க, ஆண்டு சொல்றீங்க ஏசவா சுகத்தை கொடுப்பா சொல்றீங்க, எப்படி நம்புவான்? நீங்க சொல்லணும், என்ன சொன்னோம், என் ஆண்டு சுகத்தை கொடுத்துக்கிறாரு, நான் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாள் ஆகுது அப்படி சொல்லணும். அல்லேலூயா. அப்போ இதுதான் ஆராதனை. ஓகேங்களா. இங்கே தேவனை கூப்பிட்டால், தேவனை கூப்பிடும் போது அவர்களுக்கு தேவன் என்ன பண்ண விடுதலை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, தம்ம நோக்கி உத்தமிரத்தோடு தேடுறாங்களான்னு பூமி அவர் கண் உலாவி கொண்டிருக்குதா, பார்த்து கொண்டிருக்கிறாராம். என்னை யார் உத்தம இருதோ தேடுறாங்க, என்னை யார் உண்மையா தேடுறது யாரு, உண்மையை வழிபடுறது யாரு அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்களாம். யாரு யார் பார்க்கறது? கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு பார்த்து கொண்டே இருக்கிறார். இல்லையா? பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு, கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. நீ கோவப்படுறத பார்க்கிறாரு, நீ வந்து தவறான வார்த்தையை பேசுறத, கெட்ட வார்த்தை பேசுறத பார்க்கிறாரு. இதெல்லாம் நியாயத்தீர்ப்புல நீ பதில் சொல்லணும். இல்லையா? நியாயத்தீர்ப்புல பதில் சொல்ல. காரணம் இல்லாமல் பகைச்ச இல்ல, அவன் பேச்சை கேட்டு திட்டின இல்ல, அம்மா பேச்சை கேட்டு அப்பா பேச்சை கேட்டு அண்ணன் பேச்சை கேட்டு என்ன பண்ண சண்டைக்கு வந்தல, இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும். ஏன்னா தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நிச்சயமா அது உங்ககிட்ட கணக்கு கேட்பார். நீங்க வைஃபை திட்டு போயிடலாம், ஆனா வேலை சில இடத்துல உங்களை திட்டுது ஆளாண்டு வைப்பார். என்ன திட்டுனால நீங்க வாங்கிக்க வா வா. அப்ப நீ என்ன பண்ணுவீங்க, இந்த பொட்டி போகாம அடங்கி இருப்பீங்க. ஓகே சார், ஓகே சார், பண்ற சார், என்ன ஏன் மூளை இருக்காயா உனக்கு, கொஞ்சம் அறிவு இருக்காயா அப்படின்னு கேட்போம். ஏன்னா நீங்க ஒண்ணு தெரியாத ஒரு வாயிலா பூச்சி திட்டு வந்திருப்பீங்க வீட்டுல.
யாரு? வைஃபா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம். இது வாயில பூச்சாங்குது, பெரிய வாய் இருக்கிற பூச்சி. அது பலன் நீங்க அங்க அனுபவிக்க வேண்டி இருக்கும். பூமியில நீங்க விதைச்சு அறுக்க வேண்டி இருக்கும். நீங்க காரணம் இல்லாம என்ன பண்றது, சில விஷயம் செஞ்சிருந்தா அது பலனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஒரு பலன் இல்லை உங்களுக்கு திட்டுறதுக்கு, அடிக்கிறதுக்கு, நீ கையை வாங்க அடிக்கிறதுக்கு. யார? மனைவி ஹஸ்பண்ட் அடிக்கிறதுக்கும், ஹஸ்பண்ட் மனைவி அடிக்கிறதுக்கும். ஆளுக்கு மனைவி கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருந்தா ஹஸ்பண்ட் பயப்படுறாங்க, ஹஸ்பண்ட் கொண்ட வாட்ட சாட்டமா இருந்தா மனைவி பயப்படுறாங்க. இதுக்கான ஜிம்குலாம் உடம்பு ஏத்திக்கிறாங்க. நான் ஜிம் உடம்ப ஏத்தி என்ன பண்ண, ஸ்ட்ராங் ஆக போறேன். நீ பலமையினே போற, நான் ஸ்ட்ராங் ஆக போறேன். அதனால நாம ஒருத்தர் பார்க்கிறாரு, நம்ம ஒருத்தர் விசாரிக்கிறாரு, நம்ம ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். இதை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஓகே, நம்ம ஆண்டவர் பார்க்கிறாருப்பா, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்பா. பிரச்சனை இருக்கா, தேவ நோக்கி பாரு, ஆண்டவர் உதவி செய்யன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக்குறாரு. தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்ற ஆண்டவர். எந்த அம்மாவது தன் குழந்தைய மறந்துட முடியுமா? மறப்பாளா? தனக்கு குழந்தைக்கு பால் கொடுக்க மறப்பாளா? இல்லையே. அப்ப அவள் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்ற ஆண்டவர். இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, தேவன் நோக்கி பார்க்கணும், அவரை கூப்பிடணும். அல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தேவன் நம்மை காண்கிறார் அறிவு நமக்கு என்ன பண்ணும் வேண்டும். 2 நாளாகவும் 16:9 பார்த்தனா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களாய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஆமே, இங்கதான் வருது வசனம். ஓகே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குதா. இங்க என்ன பண்றதுதா? யாருக்கு? உத்தம இருதயத்தோடு. எல்லாம் பொல்லாம பண்ணிக்கிட்டு, எல்லாம் அக்கிரமம் பண்ணிட்டு, ஊர்ல எல்லா அக்கிரமத்தையும் எல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவரே என்னை பாரும், ஆண்டவரே உதவி செய். நான் எப்பா உனக்கு உதவி செய்ய மாட்டேன், யாருக்கு உதவி செய்வேன்? உத்தம இருதயத்தோடு. உங்க இருதயத்துல உத்தமம் இருக்கணும். இருக்குதா? இருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? அவனுக்கு நல்லவனா இருப்பாங்க. மனைவி சொல்லணும், என் புருஷன் யாரு? உத்தம. புருஷன் சொல்லணும் மனைவி கிட்ட, மனைவி யாரு? உத்தமி. உத்தமின்னு சொல்லணும், உத்தமன்னு சொல்லணும். நீங்க உங்களை சொல்லக்கூடாது, நான் யாரு, நான் ஒரு ஜமீன்தாரு, நான் ஒரு பெரிய ஆளு அப்படி உங்களுக்குள்ளே என்ன பந்தம் பண்ணக்கூடாது. உங்க மனைவி என்ன பண்ணணும், உங்களுக்கு சொல்லணும். இவர் கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனா நல்ல மனுஷன்ப்பா, ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி தான், ஆனா என் மாதிரி உயிரை வச்சுக்கிறாருப்பா. கொஞ்சம் சில டைம் அப்படிதான் இருப்பாரு, ஆனா எனக்குன்னா அவர் என்ன பண்ண அப்படியே உருகிடுவாரு. சில அப்படின்னு உங்க மனைவி சொல்லணும். இந்தாளா, ஐயோ இந்தாலும் எப்ப கேட்டானோ அந்த பேச சொல்லாதீங்க, அந்த பேச்சை கேட்டா, அந்த பேரை கேட்டா எனக்கு வெறுப்பா வருது, கோமா வருது, இப்படி சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணும், செட் ஆகாது, மாற வேண்டி இருக்கும். அல்லேலூயா. ஆண்டு சொல்ல உத்தம இருதயத்தோடு யாரு கர்த்தரை நோக்கி பார்க்க. அப்போ என்ன தெரியுமா, உத்தம இருதயத்தோடு பார்க்கிறவர்களும் உத்தம இருதயம் இல்லாத பார்க்கிறவர்களுக்கும் தேவன் என்ன பண்றாரு, அறிந்து வைத்திருக்கிறாரு. அதான் புரிதல் இருந்து. உத்தம இருதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம் புரியுதுன்னா, உத்தம இருதயம் இல்லாமல் நோக்கி பார்க்கிறவர்களும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார்ல. அப்போ இருதயம், தேவன் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் உங்க முகத்தை பார்க்கிறான். ஆனா தேவன் முகத்தை பார்க்கறது எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை யோசனையை பார்க்கிறாரு. அதை சீர்தூக்கி பார்க்கிறாரா? இருதய யோசனையை சீர்தூக்கி பார்க்கிறார் ஆண்டவர். என்ன உன்னுடைய செய்றீங்க, என்ன உன்னோட மோட்டிவேஷன் என்ன? உங்க அம்மாவுக்கு என்ன பண்றீங்க, டீ போட்டு தரீங்க வச்சுங்களேன், டீ போட்டு தரீங்க, பயங்கர என்ன பண்ண சர்க்கரை போட்டு தரீங்க. ஏன் பாசத்தினாலையா? அப்பா உங்க மாமியார் மேல ரொம்ப பாசம், இந்த டீ குடிக்குமா, ஒரே சர்க்கரை. ஏன் நல்ல சர்க்கரை சாப்பிடுமா? ஏன் அவர் சுகர் பேஷண்ட், சுகர் சீக்கிரமா, அது உத்தம இருதயம் இல்லை. இது அம்மா எப்ப காலி ஆகுது, மாமியார் ஒரே தொல்லைப்படுது, மாமியார் தொல்லை தாங்க முடியலப்பா, இது எப்படியா போட்டு தரலாம் பிளான் பண்ணிருக்கேன், அதனால சக்கரை தொல்லை. உண்மையா இல்லப்பா, தெரியாம போட்டா பிரச்சனை. அப்போ ஆண்டவர் பாக்குறாரு, ஏன் அப்போ எந்த அளவுல நீ அதை போட்டிருக்க, உண்மையா போட்டிருக்கியா,
உண்மை இல்லாம போட்டிருக்கியா, ஏதோ உள்ள ஏதோ ஒரு என்ன பண்றீங்க வஞ்சனையா போட்டிருக்கியா, உண்மையாவே செஞ்சு இன்னும் சில செய்வாங்க, டக்குன்னு போட்டுருவாங்க, அது ஆயிடும். அது அப்போ ஆண்டவர் உத்தம இருதயத்தை செய்றீங்களா இல்லையான்றதை பார்க்கிறார். அது மாத்திரம் இல்ல, அப்போ உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை, அவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராம். அல்லேலூயா. வல்லமையை கொடுங்க, வல்லமையை கொடுங்கன்னா நான் கூட ரெடி ஆகிறேன். உத்தம இருதயம் உங்ககிட்ட இருக்கா? பக்கத்து கேளுங்க, உத்தமையா இருக்கிறியாப்பா? உத்தமனா இருக்கீங்களா? உத்தம இருதயம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நல்லவனா முதல்ல என்ன சொன்னாங்க? நீயா நல்லவனா? அப்போ கர்த்தர் என்ன படுத்துறாரு, இதை பார்க்கிறார். யார் பார்த்து? அப்படிப்பட்டவர்களுக்கு தன்னுடைய வல்லமைய, தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை, பணத்தை, செல்வத்தை, தன்னுடைய சமாதானத்தை எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறதுக்கு பார்த்து கொண்டுகிறாராம். யாருக்கு? உத்தம இருதயத்தோடு தம்முடைய இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குதான். யாரா இருக்க மாட்டாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. வல்லமை இருக்குது யாருக்கு? நான் ஆண்டவரே வல்லமை தாங்கன்றோம். அவர் சொல்றாரு, நீ உத்தமனா இருப்பா தரமன்றாரு. அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ யாரும் என்ன பண்றது இல்லாம இருக்குதால கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நாம் உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடும் போது அவர் என்ன பண்ணாரு? பூமி எங்கும் உலாவி கொண்டு இந்த விஷயத்திலே மதி இல்லாதவரா இருந்தீர் ஆகியால் அவன் என்ன பண்ண, அந்த இடத்துல மதி இல்லாதவனா என்ன பண்ணா அங்க இருந்துட்டா. அதனால ஆசாக்கு அங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. இது முதற்கொண்டு யுத்தங்க. இவனால கர்த்தரை தேடினா அப்போ பிரச்சனை இல்லை. இப்போது மதி இல்லாமல் நடந்தபடினால அவர் பிரச்சனை வந்தது. அப்போ நீங்களும் மதி இல்லாமல் நடந்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தரை நோக்காம இருந்து கர்த்தரை பார்க்கிறாரு, கர்த்தர் எனக்கு என்ன பண்றாரு, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான்ற உணர்வு இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும்? யுத்தங்கள் வருது. அப்ப ஏன் நம்ம வாழ்க்கை சண்டை வருது? ஏன் சண்டை வருதுன்னா, நான் தேவ நோக்கி என்ன பண்ணல, கூப்பிடுறது இல்லை. தேவ நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு அந்த நன்மை என்ன பண்றாரு? தருகிறாராம். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். மூன்றாவது பண்ண கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். 2 நாளாக இப்போ கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போதெல்லாம் அவங்களுக்கு நன்மை உண்டாகதா பார்க்கலாம். இதை கொஞ்சம் டீப்பாக நாம் பார்ப்போம். சரிங்களா? 2 நாளாகவும் 13, 18. நான் இதை எடுக்கிறது எல்லாமே 3 பேர் எடுக்கிறேன். 3 பேர் இவங்கெல்லாம் செஞ்சுக்கிறாங்க, நல்லா இருந்துக்கிறாங்க. நாமும் செய்யும் போது நம்ம வாங்க நல்லா இருக்கும்னு பார்ப்போம். ஓகேங்களா? 2 நாளாகவும் 13, 18. அப்படியே இஸ்ரவேலர் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா? என்னன்னா, யூத புத்திரரோ தங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். தேவனை சார்ந்து வாழ பழகும் போது நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? தேவனை யார் சார்ந்து கொள்றீங்க? தேவனை சார்ந்து கொள்ளணும். யார் சார்ந்து கொள்ளணும்? தேவனை சார்ந்து கொள்ளும் போது என்ன பண்ணாங்க? அங்க கொண்டு போது மேற்கொண்டார்கள். அப்போ அந்த வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டும். கோபத்தை மேற்கொள்ள முடியல சில நாட்களுக்கு, சில நாட்களுக்கு சாபத்தை மேற்கொள்ள முடியல, சில நாட்களுக்கு வியாதியை மேற்கொள்ள முடியல. எதை மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் நீங்க தேவனை சார்ந்து கொள்ளாமல் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் தனியா கனி கொடுக்க முடியாது. அவர் செடி, நீங்க கொடிகள். அவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு செடி இருக்கு, அந்த செடியில படுறதுல கொடிதான் நீங்க. நீங்க கொடியாக இருக்கிற நீங்கள் அது செடியோடு ஒட்டி இல்லைன்னா அந்த கொடி பயனற்றதா போயிடும். இதான் சார்ந்து இருக்கிறோம். கொடிக்கெல்லாம் பார்த்தா சார்ந்து இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த கொடியெல்லாம், இந்த பாவக்காய், இது மாதிரி வெண்டைக்காய், இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதோட கொடி மாதிரி பறக்கும். அந்த கோவக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து கொடி மாதிரி இருக்கும். அந்த கொடியை நீ கட் பண்ணிட்டா அதில் கனி வருமா? வராது.
அப்போ அது எப்போ அது உங்களுக்கு பவரா இருக்குன்னா, நீங்க அந்த செடியோடு சார்ந்து இருக்கதான் அதுல இருந்து உள்ள எசன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வர 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 உன் வாழ்க்கை என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நன்மை உண்டாகும். அப்போ நீங்கள் தேவனை எப்பெல்லாம் சார்ந்து இருக்கீங்களோ அப்பெல்லாம் உன் வாழ்க்கை வெற்றி உறுதி. தேவனை சாராத சமயத்தெல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, கிடைக்காம போயிருது. அப்போ உன் வெற்றியின் தோல்வி எது அடைப்படல் இருக்குன்னா, நீங்க தேவனை சார் நடக்கிறீங்களா, தேவனோடு ஒன்னா இருக்கீங்களா, அதே பொறுத்தான் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி. அல்லேலூயா. தேவனை சார்ந்திருக்கீங்களா? பக்கத்தை பார்த்து கேளுங்க, தேவனை சார்ந்திருக்கீங்களாப்பா? யாரை சார்ந்திருக்கீங்க? தேவனையா இல்ல மக்களையா, எதை பணத்தையா, இல்ல எதை சார்ந்திருக்கீங்க சொல்லுங்க. அப்ப தேவனை சாரும்போது இங்க அபியா பண்றாரு. 2 பாத்தீங்கன்னா, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். கேக்குறீங்களா? கேக்குறீங்களாப்பா? கேக்குறீங்களா? கேக்குறோம்ல, கடவுள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே, கேக்குறீங்க. ஓகே. கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று அபியா சொல்றாரு. இப்போது கர்த்தரை என்ன பண்ணோம், தேடுங்கள், அவர் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்பது என்ன சொல்றது, இங்க ஆசா சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாங்களா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம சொல்றோம், நீ என் கூட இருங்க ஆண்டவரே, நீ என் கூட இருங்கன்றோம். ஆண்டு சொல்றாரு, நீ என் கூட இருப்பான்றார். இந்த கொடா கண்ண கதையா இருக்குது. ஆண்டவரே என்னோட இருங்க, ஆண்டவர் இருங்கன்றோம். ஆண்டு சொல்ற, நீ என்னோடு இருந்தால் அவனோடு இருப்பேன், நீ விட்டுட்டேன்னா நானும் என்ன பண்ண உன்ன விட்டுறேன். அப்ப கர்த்தரை விடக்கூடாதுன்னா நாம் கர்த்தரோடு இருக்கணும். எங்க இருக்கணும்? எப்படி இருப்பீங்க கர்த்தரோடு? ஒரு கர்த்தர் போட்டோ வச்சுட்டு கெட்டி பிடிச்சி உட்காந்துருப்பீங்களா? எப்படி உட்காரணும்? ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தரோடு இருக்குதுன்னா அவரோட பேசணும். பைபிள் வாசியில உட்கார்ந்து இருக்கணும். ஜெப கூட்டங்களை வந்து உட்கார்ந்து இருக்கணும். நடக்கிற பிரேயர்ல வந்து உட்கார்ந்து இருக்கணும். சில ஆட்கள் தான் சொல்ற மாதிரி தொடர்ந்து வராங்க. சில ஆட்கள் பண்றது இல்லை, வருதே இல்லை. இது நீ விட்டேன்னா எப்ப பார்க்கலாம் மூஞ்சிய? மூஞ்சி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க முடியுது, லேட்டாக தான் பார்க்க முடியுது. நடுவில் எப்போ வருதுன்னா அது இல்லை, பயங்கர பிஸி. ஆண்டோட பிஸி ஆயிட்டாங்க எல்லாரும். ஆண்டு எப்ப நானே இவ்வளோ அண்ட சராசரி படிச்சுட்டு அசால்ட்டா வந்து உட்காந்துக்கிறேன், நீ இந்த வேலை பண்ணிட்டு ஓவரா பில்டப் கொடுக்குற. என்ன பண்ணு, கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. கர்த்தரை அங்க சொல்ற இடத்துல திருப்பி படிக்கலாமா? கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க ஆண்டு சொல்றாருல்ல, நீங்க தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. எப்படி தேடுறது? பைபிள்ல தேடுங்க ஆண்டவரை. பைபிள்ல தேடுங்க. பைபிள்ல நீங்க இதை ஆராய்ச்சி பண்ணணும். உள்ள என்ன இருக்கு, என்ன சொல்ல தேடணும். இதை தேடுறது என்ன போட, அவரே தேடினால். இந்த பைபிளை தேடணும். இந்த வசனம் போட்டிருக்கு, என்ன அர்த்தம்? ஒரு வசனம் எடுத்துட்டு அதுல உள்ள இருக்கிற அப்படியே நம்ம பிரிக்கணும். எல்லாத்தையுமே பிரிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் பிரிக்கணும். இப்போ நீங்க சாப்பிட்றீங்க, சாப்பிட்ற சத்து எப்படி வருது உங்களுக்கு? ஒரு சாம்பார் சாப்பிட்றீங்க, ஒரு சாப்பிட்றீங்க, ஒரு பொரியல் சாப்பிட்றீங்கன்னா உள்ள போயிட்டு ஒவ்வொரு சத்தை பிரிச்சிரும். நார் சத்தை தனியா பிரிச்சிரும், புரோட்டீன் தனியா பிரிச்சிரும், விட்டமின் தனியா பிரிச்சிரும், கார்போஹைட்ரேட் தனியா எல்லாம் பிரிச்சு அதுக்கு வேண்டிய இடத்துக்கு வேண்டிய சத்துக்களை அது என்ன பண்ணும், கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்க. சில டைம் இல்லைன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன கால்சியம் கம்மியா இருக்கு, ரத்தம் கம்மியா இருக்கு. ஏன்னா ரத்தத்துக்கு வேண்டிய சூப்பர் கரெக்டா சொல்றாரு, ரத்தத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை பீட்ரூட்டை சாப்பிடல. எப்பதான் சிக்கனையே சாப்பிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பீட்ரூட் ரத்தம் இல்லாம இருக்குது. நல்லா சாப்பிடுறேன்னு, ஏன் ரத்தம் இல்ல, என்ன சாப்பிடுற? சிக்கன் 65, சிக்கன் தங்கூரி, அப்புறம் பிரியாணி, என்ன எல்லாமே சத்து ஐட்டமா இருக்கு, உயிர் ஐட்டமா சாப்பிடுவ. பறக்கிறது, ஓடுறது, இந்த நீந்ததெல்லாம் சாப்பிடுற ரத்தத்துக்கு. அப்போ என்ன சாப்பிடுறோமோ அதுல இருந்து சத்தை பிரிச்சு எடுத்ததான் நம்ம சரீரத்துக்கு வேண்டியதை என்ன பண்ணுவோம், நம்முடைய அது கொடுக்கும்.
இல்லைன்னா அது தனியாக மாத்திரை சாப்பிடணும். விட்டமின் மாத்திரை சொல்லிட்டு இல்லப்பா ரத்தம் கம்மியா இருக்கு, இந்தா ஒரு பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடு, இல்ல விட்டமின் மாத்திரை சாப்பிடு சொல்லுப்பாங்க. அதே மாதிரி இந்த வசனத்தை படிக்கும் போது உள்ள என்ன இருக்கு, இந்த வசனத்தை தேடி படிக்கணும். இந்த வசனம் என்ன போட்டிருக்கு, வசனம் என்ன அர்த்தத்தை போட்டிருக்கு, ஏன் இப்படி சொல்லுது, எதுக்கு இந்த ஒரு வார்த்தையை ஒரு வசனத்தை அப்படியே பிரிச்சு இது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சு கொள்ளும் போதுதான் தேடுறது. நீங்க படிக்க சொல்லல பைபிள, என்ன சொல்ற ஆண்டவர், தேட சொல்லுகிறாரு. பைபிளை படிக்க சொல்ல, பைபிள்ல தேட சொல்லுகிறாரு. என்ன சொல்லுது இது, இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி போட்டிருக்கு, ஏன் இப்படி போடல, இது என்ன விஷயம், அப்படி நீங்க கர்த்தரை தேடி 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 பைபிளை கர்த்தரை தேடி 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 படிச்சனா அவர் உங்களுக்கு வெளிப்படுவாராம். அப்படிதான் வெளிப்படணும். வேறு வெளிப்படுவாரு, வேறு தேடுவீங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ அது வார்த்தைக்குள்ளதான் தேவன பண்ணாரு இருக்கிறாரு. இந்த வார்த்தை தான் கடவுளா இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ள தேவன் இருக்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குன்னு சொன்னார்ல, ஏவாள் கிட்ட ஆதாம் சொன்னார்ல. அப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குன்றார். அப்போ அவள் வித்து அப்படின்னா யாரு, அவள் வித்துன யாரு, ஏவாள், ஏவாளுடைய வித்து. ஓகேங்களா, ஓகேங்க. அவள் யார் சொல்றாரு, ஏவாள் சொல்றாரு அவள் வித்துன்னு. அவள் பெண்களுக்கு எங்க வித்து இருக்கு, ஆண்களே வித்து இருக்குல்ல. அப்போ உன் வித்துக்குன்னா இயேசு பிறக்கும் போது எப்படி பண்ணி பிறந்தாரு, கண்ணி வயித்துல, யாரு கூட பிறக்கல, யோசேப்போடு சேர்ந்து பிறக்கல, ஏவாள் பரிசுத்தாவியானோடு பிறக்கிறாரு. எப்படி பிறந்தார்னா உங்களுடைய வார்த்தையின்படி கடவுது அப்படி சொன்ன வார்த்தை தான் இங்க மாம்சமாகி வயிற்றுக்குள்ள போகுது. அல்லேலூயா. அப்போ வார்த்தை தான் தேவன், வார்த்தைக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில காரியத்தை வெளிப்படுத்த போகுது, நன்மை கொடுக்க போகுது. அப்போ வார்த்தையை படிக்க 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 இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தை தான் ஆண்டவரே அடியேன் சித்தம்படி கடவுள் சொல்லும் போது அந்த வார்த்தை உங்க உள்ள போய் வார்த்தை மாம்சமாகி போட்டிருக்கு, வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். அப்ப இந்த வார்த்தையை நீங்க படிக்க 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 இது மாம்சமாகி பொருளாக வெளிவர ஆரம்பிக்கும், சுகமாக வெளிவர ஆரம்பிக்கும், செல்வம் வெளிவர ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில மெட்டீரியலா என்ன பண்ணும் வர ஆரம்பிக்கும், கண்கள் பார்க்கிற மாதிரி வர ஆரம்பிக்கும். உன் வார்த்தை முடி கடவுள் சொல்றது அந்த வார்த்தையில பார்க்க முடியல. யார பார்க்க முடியல, இயேசுவை பார்க்க முடியல. ஆனா அந்த வார்த்தை உள்ள போய் அது அப்படியே மாறுது இயேசுவாக. அப்போ வார்த்தை நீங்க சொல்ல சொல்ல மெட்டீரியலா மாறுற மாதிரி இந்த வார்த்தை நீங்க படிக்க படிக்க மெட்டீரியலா மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கும், உங்களுக்கு வேண்டிய வீடை கொடுக்கும், உங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுக்கும், உங்களுக்கு வேண்டிய நன்மையை கொடுக்கும், உங்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்கும். என்னெல்லாம் வேணுமோ இதெல்லாத்தையும் இதில் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுனா இதை நீங்க தேடி தேடி படிக்கும் போது. எது தேடி படிக்கும் போது, பைபிளை சும்மா படிக்கிறது இல்ல, பைபிள் என்ன பண்ணணும், தேடணும். சும்மா இப்ப காய்கறி எல்லாம் விலையெல்லாம் அதிகமாகி போச்சு, நம்ம என்ன பண்ணலாம், வெறும் சாப்பாடு மட்டும் என்ன பண்ண பொங்கி பொங்கி சாப்பிடலாம், கஞ்சி குடிச்சிட்டு போலனா சத்து வருமா, அதுல கார்போஹைட்ரேட் தான் இருக்கு, ஒன்றும் சத்தே வராது. அப்போ நீங்கள் சும்மாவே நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா இத பயன் அல்ல. நீங்க தேடி தேடி படிச்சாதான் கர்த்தர் யார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பைபிள் எப்படி படிக்கணும், தேடி வாசிக்கணும். தேன யார் வெளிப்படுவாரு, யார் வெளிப்படுவார்ப்பா, ஆண்டவரே வெளிப்படுவார். ஆண்டவரே என்ன வெளிப்படும் வெளிப்படுன்றீங்க, நீங்க படிச்சது வெளிப்படுவாரு. எப்படி நிப்பாரு, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணோம், அதான் சொல்றோம், பைபிளை படிங்க. கர்த்தர் உள்ள இருக்கிற இந்த வார்த்தையெல்லாம் ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் படிக்க படிக்க வாழ்க்கையில அது உங்களுக்கு பொருளாக பார்க்க, கண்கள் பார்க்க முடிகிற பொருளாக அது வெளிவர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில. அல்லேலூயா. என்னை ஆஸ்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆஸ்வதிங்க சொல்றோம். ஆனா வெளிவரணும்னா இதனை தேடி படிங்க. ஓகே, படிக்கலாமா? அவரை தேடி தேடி உங்களுக்கு, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். வெளிப்படுவாரா? அவர் சொன்னா வெளிப்படுவார். நீங்க தேடினீங்கன்னா நிச்சயம் வெளிப்படுவார். ஓகே. அவரை விட்டு விட்டீர்களாகில்
அவர் உங்களை விட்டு விடுவார். அவ்வளவுதான். நீ விட்டுட்டு நானும் விட்டுருவான்ப்பா. நீ படிக்கிற வழிக்கு தான் உனக்கு இது. நீ படிக்கல, புரிஞ்சு கொள்ள, என் மேல எந்த விருப்பமும் இல்லை, என்னை காண வேண்டும் என்று விருப்பம் இல்லை, படிக்கணும்னு விருப்பம் இல்லை, என் மேல ஆசை இல்லை, பாசை இல்லை, நான் எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா நான் மட்டும் எதுக்கு உன்னை நேசிக்கணும்? நான் அவ்வளவு. நீ சூப்பர், நீ படிச்சனா பாஸ் ஆவ, நீ படிக்கலாம் பாஸ் ஆக மாட்ட. சரிங்களா? அதனால நாம் கர்த்தரை தேடினால், நீ படித்தா இந்த பைபிள்ல கர்த்தர் யாருன்னு தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இந்த வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, வார்த்தை தான் தேவன். அப்ப வார்த்தை வெளிப்பட உங்களுக்கு வெளிப்படுவார். ஓகே, அடுத்தது நம்ம 2 நாளாகமும் 20:17 இது பார்க்கலாமா? 2 நாளாகமும் 14:11 போயிடலாம். 2 நாளாகமும் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் முள்ளவனாகிலும், இது பார்த்துட்டோமல்ல? ஓகே, ஏகே பார்த்து. ஓகே, இது அது வருது. அப்படியே 16 அது 15:2 படிச்சிட்டோமா? 20:17 இல்ல 16:7-8 படிக்கலாம். அங்க ஒன்று வருது 16:7-8. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போறாரு. ஓகே, மோஸ்ட் அபியாட்ட போனாரு. இப்ப ஆசாவை பார்க்கறோம். அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஆமே, போதும். அல்லேலூயா. ஏற்கனவே பின்னாடி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மகா சேனையா வந்த எல்லாரும் என்ன பண்ணாரு? இவர் ஜெபம் பண்ண உடனே, தேடின உடனே கர்த்தரை சங்காரம் பண்ணிட்டார். அடுத்த வாட்டி என்ன பண்றாங்க? அடுத்தபடி யார் வருது? சீரிய வராங்க. சீரி வந்த உடனே என்ன பண்ணாங்க? உடம்படிக்கை பண்றாரு. ஆனா சீரிய கை தப்பி வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன சொல்ல வர இடத்துல, நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது வெற்றி கிடைச்சது. அதை பாக்குறோம். நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதுனில், நீ கர்த்தரை எப்பெல்லாம் சார்ந்து கொண்டியோ அப்பெல்லாம் உனக்கு கை அவன் ஒப்பு கொடுத்தாரு. இப்போது கர்த்தரை சார்ந்து கொள்ளாம சீரியர்கிட்ட போய் என்ன உடம்படிக்கை பண்ணதால அவன் கை தப்பி போயிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து கொள்றதுல ரொம்ப முக்கியம். ஆண்டவர் விரும்புகிறார், என்னை சார்ந்து கொள்ள வேண்டும். என்ன இல்லாம உங்க ஒன்னும் செய்ய முடியாதுன்ற ஆண்டவர். செய்யாதீங்கன்றார், தனியா போகாதேன்றாரு. தனியா போனீங்கன்னா என்ன பண்றீங்க? ஏற்கனவே படிச்சதுதான். தனியா போகும்போது இவர் நிறைய படம் இருந்தது, எதிரி கம்மியான படதா. ஆனா கர்த்தர் இல்லாதனால யுத்தத்தை தோத்து போயிட்டான் பார்த்தோம். எங்க பார்த்தோம்? நாம இந்த அபியா விஷயத்துல பார்த்தோம். நாம அப்போ வாழ்க்கையில நாம் உன்னை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய துணை இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியாது. அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லா வீட்டிலும் சார்ந்து, எது சார்ந்து கொள்றது? உங்க வாழ்க்கை வாழ்வதற்கு, குடும்பம் நடத்துவதற்கு, பிள்ளை வளர்த்தெடுப்பதற்கு, குடும்பத்தில் சந்தோஷமா வாழ்வதற்கு, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இல்லாம சுகமாய் போவதற்கு கர்த்தரை என்ன பண்ணும்? சார்ந்து கொள்ளணும். ஒரே பிரச்சனையா இருக்கு, ஆண்டவர் என்ன பண்ண தெரியல ஆண்டவரே, ஒரே சண்டையா வருது ஆண்டவரே. இப்ப என்ன ஆண்டு சொல்லுவாரு, இவன் வெளியே போயிடுப்பா, போயிட்டு 5 நிமிஷம் பொறுத்து வா, சண்டை சரியாயிடும். இங்கே என்ன பண்ணும்? சண்டை அதிகமாயிடும். 5 நிமிஷம் போயிட்டு வந்தேன்னா கரெக்டா என்ன பண்ணும்? அங்க இப்ப நான் தான் பெரியவன், நான் தான் ஆம்பளை வந்துக்கிறேன், நான் ஏன் போனோம்? அப்படியே சொல்லாதப்பா. சும்மா போனோம்னா என்ன பண்ணும்? சில இறங்கி தான் போனோம். சும்மா சொல்லிக்கங்க. என்ன சொல்லுது? சிங்கம் பதுங்குறது பாதுக்குதான். நான் பதுங்க வெளியே போறேன், இப்போ திரும்பி பாய்வேன், அப்படிதான் நம்ம வீரவசம் சொல்லிக்கங்க. ஆனா கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரு. அவர் சொல்றத கேளுங்க. போன வாரம் அப்படிதான் நினைக்கிறேன். போன வாரம் வந்து பர்ஸில் கார்டெல்லாம் எடுத்து ஆண்டவர் வந்து மனசுல யோசனை வந்து இந்த கார்டெல்லாம் எடுத்து பாரு அப்படின்னு மைண்ட்ல வந்துட்டே இருக்குது. என்ன இது சரி ஓகே, என்ன இப்போ ஒவ்வொரு கார்டை எடுத்துட பண்ண தேவையில்லா கார்டெல்லாம் உள்ள வச்சது, சும்மா பர்ஸ் உள்ள வச்சுட்டு இதா இருக்குது. இன்னும் இந்த ரேஷன் கார்டு இந்த கார்டு தான் எடுத்து வச்சுட்டு அப்படி ஒன்றும் எடுத்து பார்க்கும்போது நான் பார்க்க மாட்டேன். ஆனால் மனசுக்குள்ள அது கார்டு எடுத்து கரெக்டாக எடுத்து அடுக்கி வைன்னு மனசு வந்துட்டே இருக்குது.
சரி ஏன் சொல்லி எடுத்து பார்த்துட்டே இருந்தா முக்கியமா இந்தியன் பேங்க் கார்டை காணோம். இந்தியன் பேங்க் கார்டை தேர்ந்த கார்டை காணோம். அப்போ யோசிக்கிறேன், எங்க கார்டை வச்சு நான் மிஸ் பண்ணதே இல்லை. கார்டு இது வரைக்கும் இதுல இந்த கார்டை வந்து மிஸ் பண்ணதே இல்லை. அப்புறம் டக்கு ஞாபகம் வருது, ஓ ஸ்கூலுக்கு போகும்போது அர்ஜென்ட்டா மிஸ் காசு கேட்டாங்க சொல்லிட்டு போய் ஒன்று எடுத்தோம், அங்கதான் இருக்கு சொல்லிட்டு நேரம் அங்கே போனா வாட்ச் வச்சுக்கிற கார்டை. சார் உங்க கார்டா சார் வச்சுட்டு போயிட்டீங்க? ஆமா சார் கொடுத்துட்டாங்க. அப்ப ஏன் வருதுன்னா ஆண்டு சொல்றாரு, நீ கார்டை பாரு, இந்த கார்டை அடுக்கி வை சொல்றாரு. அப்ப நம்ம அடுக்கலாம் தெரியுமா, ஆகும் கார்டு எங்க தொலைஞ்சு போடாது, திருப்பி கடை பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நம்ம கர்த்தரை சார்ந்து அவர் ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, வைக்க சொல்றாரு, ஏன் வைக்க சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்டு நடந்தோம்னா அது நமக்கு என்ன இருக்கு, ஒரு நன்மை இருக்கு. நான் எதுக்கு கார்டு பார்க்கணும் அது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நன்மை இல்லை. அப்போ கர்த்தரை சார்ந்து வாழும்போது வாழ்க்கையில வெற்றி உண்டாகுது. அடுத்து படிக்கலாமா? 20:17 யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இருக்கிறாரா? ஆமென். கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. பக்கம் பார்த்து சொல்லு, கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சந்தோஷம் சொல்லு, பயப்படாது சொல்லுப்பா. பயப்படாதீங்க. யாருக்கு நம்ம ஓடுது? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. பயப்படாதீங்கப்பா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. ஆமென். யோசுவா சொல்றாரு, இந்த யுத்தம் யாருடையது? நீ சொன்னோம், என்ன சொன்னோம்? ஆண்டவரே இந்த வாழ்க்கை யாருடையது? உம்முடையது. என்ன வாழ்க்கை அது? யுத்தம் கலந்த வாழ்க்கை. சொல்லுவோம் ரத்த பூமின்னு. ஆண்டவரே இந்த வீடு உம்முடைய வீடு, யுத்தம் கலந்த வீடு யாருடையது? உம்முடையது ஆண்டவரே. இல்லைங்களா? யுத்தம் பண்ணுகிறது நாளாப்பா, நீங்க யுத்தம் பண்ணுங்க. இல்லைங்களா? யூதா மனுஷர் கேளுங்கள், தரித்து நின்று, மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். கர்த்தரோடு இல்லைன்னா ரட்சிப்பை கொடுப்பதற்கு நீங்க இல்லை. அவருக்கு ரெடியாகிறாரு. வாங்குற இடத்துல நீங்க இல்ல, அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. வாங்குற இடத்துல நீங்க இல்லைன்னா எப்படி பெற்றுக்கொள்வீங்க? உங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் கொடுக்குது, நன்மை தருது. அதை வாங்குற இடத்துல நீங்க இல்ல, உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்க வாங்க போக மாட்டேன், வீட்டுல உட்காந்துங்கன்னா எப்படி பெற்றுக்கொள்வீங்க? அப்போ நீங்க அவர் கொடுக்க ரெடியாகிறாரு, ஆனா நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ரெடியா இருக்கணும். அதான் சொல்லுங்க, இதுல நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. பக்கம் சொல்லுங்க, பயப்படாத, கலங்காத, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. பயப்படாத, தைரியமா இரு. அல்லேலூயா. தைரியமா இருங்க, பயப்பட. ஏனால் யார் செய்த யுத்தத்தை? கர்த்தர் செய்யறாரு. அதுக்கப்புறம் அவர் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கர்த்தர் வெற்றி உங்களுக்கு தான். ஆமென். உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கட்டும், எவ்வளோ பிசாசு இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளோ மனுஷங்க வரட்டும், எவ்வளோ எதிரிகள் வரட்டும், ஆனா பயப்படாதீங்க, வெற்றி உங்களுக்கு தான். ஏன் வெற்றி உங்களுக்கு? சூப்பர். யாரு? கர்த்தர் உங்களோட இருக்கிற மட்டும் பாத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற மட்டும் சொல்லுவாங்க. சில பேர் கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் மாட்டாரு, சும்மா சொல்லிப்பாங்க. கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரா? நீ கர்த்தனா கர்த்தர் வர மாட்டாரு. நீதிமானா நடந்து உண்மையா இருந்து சார்ந்துக்கணும். ஆண்டவரே நீங்க தான்ப்பா அந்த வேலைக்கு போறப்பா, நீ தான் செய்யறப்பா, நீங்க தான் குடும்பம் நடத்தணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்து, ஆண்டவரே காலையில் ஒரு கிருபை புதிதாக சொன்னீங்க, ஆண்டவரே ஒரு கிருபை தாங்கப்பா, உண்மையே சார்ந்து கொள்றப்பா, நீ இல்லாம என்ன ஒன்னும் செய்யணும். ஆண்டவரே அவரை சார 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 அவரை சார்ந்து இருக்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்து ஆகும். அல்லேலூயா. நீங்க சொந்த முயற்சியை செய்யும் போது பிரச்சனை. என்னுடைய மகா பலத்தினால திறமையினால கேட்ட மகா பவன் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணார்? வந்து பாஷி என்ன பண்ணாரு? தாறுமாறாக்கி ஒன்றுமில்லாம போயிடுச்சு. எது? பாபிலோன் கோபுரம். அப்போ வாழ்க்கையில உங்க திறமையில கெட்டது பாத்தீங்கன்னா இடிஞ்சு போயிடும்.
ஆனா கண்மலையாக கிறிஸ்து மேல் கட்டினீங்கன்னா எவ்வளவு காட்டு அடிச்சாலும், எவ்வளவு கடல் கொந்தளிச்சாலும், என்ன புயல் வந்தாலும் அது மாறாது. உங்க திறமையை நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீர்க்க ஒருமனப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. வாய்க்க மாட்டேதுன்னா நீ கர்த்தரே இல்ல, உங்ககிட்ட சொல்லிக்கிற சொல்லுவோம். தெலுங்கு சொல்லுவாங்கல்ல, பேர் பெத்த பேரு சரவுக்கு ஏமி லேது, பேர் பெத்த பேரு நான் கிறிஸ்தவனா, ஓகேதான். ஆண்டுதாங்க இல்ல. எப்பா ஆண்டவரே இல்ல, கிறிஸ்துவ என்ன சின்ன பிரயோஜனம்? நாபரகாம் சரி, அப்புறம் ஒண்ணு என்ன பண்ற? இன்னும் பண்ணலங்க, பிச்சை தின்னுக்கிறேன். எப்பா பேர் ஆபரகாம்ன்ற பிச்சை திரு வேலையாப்பா இது? சிலான ஜாதிகள் தகப்பன், ஐஸ்வர்ய சம்பன் ஆபரகாம் பேரு. அப்ப அதெல்லாம் ஓகேதான். நீ ஆபரகாம் பேர் வச்சு ஆபரகாம் ஆக முடியாது. ஆபரகாம் கூட இருந்த கர்த்தரும் கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆபரகாமும் கூட இருந்த கர்த்தரும் கூட இருந்தார்னா நீ யூதாஸா இருந்தா கூட நம்ம மாறிடுவ. அல்லேலூயா. அவ பேரல்ல, உங்களோட யார் இருக்கிறது? உன் படிப்பல்ல, உங்களோட யார் இருக்கிறது? உன் திறமை அல்ல, உன் இங்கிலீஷ் பேசுற நாலேஜ் அல்ல, யார் இருக்கிறது? உங்களுடைய மூளை அறிவல்ல, உங்களோட யார் இருக்கிறது தான் முக்கியமே தவிர உங்ககிட்ட என்ன இருக்கிறது முக்கியம் இல்ல. அல்லேலூயா. அது அவசியம்தான். ஆனாலும் உங்களை ரொம்ப சார்ந்து கொள்ளாமல், உங்க திறமை ரொம்ப சார்ந்து கொள்ளாமல், எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, அப்பா நீ எல்லாம் ஒண்ணும் செய்யணும் ஆண்டவரே, இப்படி சொல்லும் போது தேவன் வாழ்க்கை ஜெயத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. விடுதலையை கொடுக்கிறாரு, உயர்வை கொடுக்கிறாரு, வாழ்க்கை நன்மையை கொடுக்கிறாரு. அப்ப கர்த்தரோடு நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அல்லேலூயா. சொந்த ஆற்றல் நம்ம என்ன பண்ணலாம்? நம்பாமல் கர்த்தரை தேடி நம்ம போகும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 3 வாழ்க்கையில பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நான் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். கர்த்தரை தேட வேண்டும். ஓகே, எப்ப தேடணும்? காலையிலும் மாலையில் சர்வாங்க தாங்க வேலையை பார்த்தோம். நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்தோம். 2வது தூப வர்க்கம் ஆராதனை பார்த்தோம். சமூக தப்பம் தேவனுடைய வார்த்தைன்னு பார்த்தோம். எப்ப பார்த்தது எல்லாமே? இந்த வாரம் போன வாரமா? சூப்பர். போன வாரம் டக்கு இந்த வாரம் சொல்லுவோம் பார்த்தேன். போன வாரம் பார்த்தோம். 2வது இந்த வாரம் என்ன பார்த்தோம்? நம்ம தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிடணும். ஆண்டவரே கூப்பிடும் போது உதவி செய்தார். அபியாக்கு உதவி செய்தார், ஆசாக்கு உதவி செய்தார், யோசபாத்துக்கு உதவி செய்தார். 3வது பார்த்தீங்கன்னா நான் தேவன் நம்மளை காண்கிற அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. உத்தமத்தோடு தம்மை நோக்கிறவர்களுக்கு என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? வல்ல விலகும்படி என்ன பண்ண பூமியை உலாவி கொண்டிருக்குதான். பார்த்துட்டே இருக்கிறாங்க. எங்க உயர்த்தணும், யார் என்ன தேடுறாங்களோ அவங்க உயர்த்த வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். அப்பொழுது வாழ்க்கை நன்மை உண்டாயிடுச்சு. நீ கர்த்தரோடு இருந்து அவங்களோடு இருப்பாரு, கர்த்தர் தேடும் வெளிப்படுவாரு, கர்த்தரை நீ தேடும் போது உதவி செய்வாரு. அப்ப கர்த்தரை எப்பெல்லாம் சார்ந்து இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மோடு இருக்காரோ, அப்பெல்லாம் வாழ்க்கை நமக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா 4 விஷயத்த புரிஞ்சுக்கணும். தினந்தோறும் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் நோக்கி கூப்பிடணும். அதுக்கப்புறம் அவர் நம்மளை காண்கிறார் அறிவு நமக்கு என்ன பண்ணும்? வேண்டும். 4வதாக கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில கேட்பது முக்கியம் இல்ல, கேட்பது நடக்கிறதா முக்கியம். அல்லேலூயா. கேட்கிறத விட நடக்கிறதா முக்கியம். வாழ்க்கையில சில காரியங்கள் வாழ்க்கையில தோல்வி மாதிரி தெரியலாம், ஆண்டவர்களுக்கு என்ன பண்ணல ஜெயத்தை கொடுக்காத மாதிரி தோணலாம். ஆனாலும் அந்த தோல்வியில கூட அதுல தீமையை கூட ஒரு நன்மை என்ன ஆண்டு வைத்துக் கொண்டா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வேற ஒரு மாதிரி தோல்வி தோணலாம், ஆனா தோல்வி அல்ல, அது ஒரு ஜெயமா தான் மாறும். தேவன் ஒரு நாள் நம்ம தோல்வியை கொடுக்கிற அல்ல. ஆமென். ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்றது? கெடுதல் பண்றது அல்ல. ஒரு நாள் வியாதி பலவீனத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, நஷ்டத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. தேவன் உங்களுக்கு நன்மையை மாத்த தான் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்க. தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா. 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 சொந்த ஆற்றலை நம்பவில்லை,
தந்தை உம்மையே ஆர்ந்து கொண்டேன், சொந்த ஆற்றலை நம்பவில்லை. தந்தை உம்மையே சார்ந்து உள்ளேன், பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆமென். ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன். உம் வசனம். ஆமென். நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழ்தையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழ்தையா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆமென். ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆமாண்டவரே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு, நம்பிக்கைக்குரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன். உம் வசனம் நம்பிக்கைக்கு சொந்த ஆற்றலை நம்பல சொல்லாமா. தந்தை உம்மையை சார்ந்து விட்டேன், சொந்த ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ளாமா. அல்லேலூயா. தந்தை உம்மையை சார்ந்து விட்டேன், வாக்குத்தத்தம் செய்கிறவரே. வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, வாக்குத்தத்தம் செய்தவரே. வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்குரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன். உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. ஆமாண்டவரே, நம்பிக்கை உரியவரே. எல்லா கண்களை மூடி தேவ நோக்கி ஆண்டவரே, நம்பிக்கை உரியவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொந்த ஆற்றல் நம்பவில்லப்பா, உண்மையே நோக்கி பார்க்கிறோம், உண்மையே சார்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகரதடத லஷதரியா கரபதலியா. உண்மையே நோக்கி பார்த்து உங்க பிரகாசம் அடைந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா, உண்மையை தேட உதவி செய்யுங்கப்பா. நீ பார்க்க என்பதை ஆண்டவரப்பா, நாங்க நீ எங்களை காண்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. சொந்த ஆற்றலை நான் நம்பலப்பா, உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு நன்மையான வெளிப்படுவதற்காக நன்றி. ஒப்பு கொடுக்க நீ பொருட்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துறேன். நசனாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியின் ஐக்கியம் அந்நியம் இன்றும் முன்பு சதா காலம் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மாறுவாது. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பாராக.